இனம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. இப்போ நம்ம தொடர்ச்சியாக பகவத்கீதையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே துரியோதன் தரப்புல பிதாமகர் பீஷ்மர் தன்னுடைய சிங்க கர்ஜனை போன்று ஊதினார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தெய்வீக சங்கை முழங்கினார்கள் என்று கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஊதிய சங்கொலியை பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து பாண்டவர்கள் தரப்புல யுதிஷ்டன், பாண்டவர்கள், உப பாண்டவர்கள் போன்றவர்கள் சங்கை ஊதுகிறார்கள். அந்த பதத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பதம் 16, 17, 18 3 பதமும் ஒரே பதமா தான் இருக்கு. அந்த 3 பதத்தையும் நம்ம பார்ப்போம். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரே யுதிஷ்டர நகுல சகாதேவ சுகோஷ மணிபுஷ்பக காஷ்யஷ பரமேஸ்வாச சிகண்டி மகாரத திருஷ்டத்யும்னு விராடஷ சாத்தகி சாபராஜித துருபதே திரௌபதே ய சர்வஷ பிருதிவிபதே சௌபத்ரஷ் மகாபாகு சங்கான் தத் முப்ரது. குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டரர் அனந்த விஜயம் எனும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் எனும் சங்குகளையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜம், பெரும் வீரனான சிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராடன், வெல்லவியலாத சாத்தகி, துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபத்திரையின் மகன்கள் போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள். மன்னரே, இந்த பதத்துல பாருங்க, சஞ்சயன் திருதராஷ்டிரர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, மன்னா, பாண்டவர்கள் படையில மிக சிறந்த வீரர்கள், அதாவது அர்ஜுனன், பீமன், பகவான் கண்ணன் போன்றவர்கள் மட்டும் சிறந்த வீரர்கள் இல்லை, அது மட்டும் இல்லாம மேலும் பல வீரர்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு காசிராஜன், சுபத்திரையின் மைந்தர்கள், திருஷ்டத்யும்னன், சிகண்டி, வெல்லவியலாத சாத்திகி, இப்படி பல பேரை சொல்றாரு. இதுக்கு இப்படி சொல்லத்துக்கு காரணம், திருதராஷ்டிரன் பாண்டவர்களை எதிர்த்து எப்படியாவது தன்னுடைய மைந்தர்களை அரியணை ஏற்றுவதற்காக என்னென்ன திட்டங்களை தீட்ட முடியுமோ அந்த அனைத்து திட்டங்களையும் தீட்டி இந்த போருக்கு வழிவகை செய்திருக்கிறாரு. இத சஞ்சயன் சாமர்த்தியமா மறைமுகமா திருதராஷ்டிரன் குத்தி காட்டுறாரு. மன்னா, இந்த படையில் இத்தனை சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள், இதையெல்லாம் எதிர்த்துதான் நாம் போர் செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, வியாசதேவர் திருதராஷ்டிரனை சந்திக்கிறார். அப்போதும் கேட்கிறாரு, மன்னா திருதராஷ்டிரா, இந்த போரை நினைச்சா நீ கட்டாயம் தடுக்க முடியும். துரியோதனன் ஒரு ஆளே கிடையாது, ஏன்னா அவன் ஒரு யுவராஜன், நீ தான் அரசன், உன்னால இந்த போரை தடுத்து நிறுத்த முடியும். பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துடு, அது மட்டும் கொடுத்துட்டா இந்த போரை நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு வியாசர் கேட்கிறாரு. ஆனா வியாசர்கிட்ட திருதராஷ்டிரன் சொல்றாரு, ஐயனே, நான் பிள்ளை பாசத்தில் மூழ்கியவன், ஆகையால் என் பிள்ளைகளின் சொல்லே எனக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்பவும் வியாசர் சொல்லுவாரு, திருதராஷ்டிரா, நீ செய்யற இந்த மாபெரும் குற்றமானது எதிர்காலத்துல இந்த அனைத்து செயல்களுக்கும் நீதான் காரணம்னு சொல்ல போது, அது சொல்லாத அளவுக்கு நீ நடந்துக்கணும்னா நீ இப்பவே பாண்டவர்களுக்கு தேவையான பங்கை கொடுத்துட்டு இந்த போரை நிறுத்துன்னு சொல்லுவாரு. ஆனா அதை திருதராஷ்டிரன் செய்யாம தன்னுடைய மகன்களை அரியணை ஏற்றுவதற்காகவே இந்த போரை அவர் வழிநடத்துகிறார். அதனால மிகவும் சாமர்த்தியமாக சஞ்சயன் இங்க சுட்டி காட்டுறாரு, மன்னா, பாண்டவர்கள் தரப்பில் உயிரை கொடுத்து போர் புரிய மிகப்பெரிய வீரர்கள்லாம் இருக்கிறாருங்க பாருங்க. சுபத்திரையின் மகன் அபிமன்யு இருக்கான், திரௌபதியின் புதல்வர்கள் உப பாண்டவர்கள் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்ல காசிராஜன் இருக்கிறாரு, வெல்லவே முடியாத சாத்தகி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் யுதிஷ்டர், சகாதேவன், நகுலன் போன்ற பலரும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் தோல்வியே அடையாதவர்கள், வெற்றிக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர்கள் மன்னா. ஆகையால் இவர்களை எதிர்த்து நம் அணியினர் ஜெயிப்பது என்பது மிக கடினமே என்பதை இங்கு திருதராஷ்டிரனுக்கு மறைமுகமா இங்கு சஞ்சயன் சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் இந்த பதம் குறிப்பிடுகிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதத்தில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.